கேரளாவில் சமீப காலமாக இந்த கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு விஜய்க்கு எதிரான பரப்புரை கேரளாவிலையும் அதிகமாக இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. எதுக்கு கேரளா? தமிழ்நாடு காங்கிரஸுக்குள்ள ரெண்டு விதமான கருத்து இருக்குங்க. ஒரு கருத்து வந்து வலுப்பெரும் கருத்து, வலுவான கருத்து, திமுக கூட்டணியில் இருந்து விலகி வரும் கருத்து. அது தாவேகா கூட போகணுங்கிற ஆசையில இருக்காங்களா? ஆமா, ஓகே. ஒரு சிறிய அளவுக்கு உள்ள கருத்து திமுகவுக்கு சார்பான கருத்து. சரியா? இதுல அந்த சார்பான கருத்து உள்ளவர்களிடம் திமுக காரர்கள் சொல்வது என்பது சரி போல என்று அவங்க நம்புவாங்க. கே.சி. வேணுகோபால் தான் முதலமைச்சர் ஆவதற்காக கேரளாவில் விஜய் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால்தான் 5 விழுக்காடு வாக்குகள் தங்களுக்கு வந்தால்தான் பினராயி விஜயனுடைய ஆட்சி என்பது நாளுக்கு நாள் புகழ் மங்கி கொண்டிருப்பதனால் அங்கே வந்து கூட்டணி ஆட்சியாக அமைக்க முடியும் என்ற கருத்தில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டையும் சேர்த்து இழுத்து போடுகிறார் என்பதான கருத்தை கொண்டவர்கள். அதற்கும் திமுகவுக்கு அந்த பரப்புரைக்கு ஒரு பங்கு உண்டு, நல்ல பங்கு உண்டு. ஓகே, இதுக்காக தான் இந்த கேரளாவில் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களா? இங்கே எப்படி வந்து எல்லா பரப்புரைகளையும் பாஜக ஆதரவு என்ற விஜயை பற்றி எல்லாம் பரப்புரை செய்வதற்கான தங்களுடைய பரப்புரை கருவிகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கேரளாவுக்கும் போய் மலையாளத்திலேயே சரி பேச வைத்து விஜய்க்கு எதிராக அங்கும் கூட பரப்புரை செய்கிறார்கள்.